சக்தி சாப்பிடு. உனக்காக தான் ஸ்பெஷலா என் கையாலே உனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கேன். டேய் என் செல்லம்ல என்னை விட்டுனா நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு இங்க வந்துடுறேன். 5 மணி ஆகட்டும், நானே உன்னை விட்டுறேன். டேய் வெற்றி, நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க நினைக்காத, அது நல்லதுக்கு இல்ல ப்ளீஸ். இந்த மாதிரி வீரவசனால என்கிட்ட பேசாதம்மா. ஆடி இப்படியே பேசிட்டே இருந்த. அங்க பாரு, என்னது இது? மயக்க மருந்து. இத ஜூஸ்ல கலந்து உனக்கு கொடுத்துடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ என்ன பண்றது? இதுல இருக்கிற மயக்க மருந்த வெற்றிக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். நாம ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்துவோம். வெற்றி, நீ ரொம்ப நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தியே, அது உனக்கு வேணுமா? என்ன கேட்டேன்? ஞாபகம் இல்லையே. ஏய் டேய், எது? அதுதான்டா. இதுல ஏதாவது ஒரு பாட்டு ப்ளே பண்ண, நான் உனக்காக டான்ஸ் ஆடுறேன். ஏய் உண்மையாவா சொல்ற? உன் மேல சத்தியமா சொல்றேன். நீ இதுல சாங்க போடு, நான் டான்ஸ் ஆடுறேன். சின்ன சின்ன இந்த சாங் வேண்டாம், வேற சாங் வேற. ஏய் இந்த பழைய சாங் எல்லாம் வேண்டாம், இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் சாங்க போடு. போட்டுட்டா போச்சு. நாளை காலை வரை நான் சென்னை பத்திராமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கட்டா சொல்லும் கிளையை கட்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சோ. பாட்டு பாயும் காலை இங்க என்னை விட்டால் யாரம்மா? நீ என் ஹாட்டின் ராணி, சொர்க்கம் கிட்டும் ஏன் இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேருமா? படிக்கலாம்
பாடா ஒரு வழியா தப்பிச்சாச்சு. இனிமே தப்பிச்சு போட வேண்டியதான். டான் டாடாய். என்ன வெற்றி, சும்மா அதிருதா? நீ எப்படி உள்ள வந்த? நீதான் மயங்கி கிடந்தியே. அடியே, அது நடிப்புடி, இதுதான் ஒரிஜினல். அப்போ அந்த மயக்க மருந்து? ஐயோ, அது சுத்தமான குடிநீர். வா. சீ போடா, என்ன ஏமாத்தி நம்ப வச்சிட்டல. விடுடா, விடு. ஏய் ஏய், அடிக்கிற கைதானே அணைக்கவும் செய்யணும். வா மாமா, கட்டி பிடிச்சுக்கோ. வா. ஒரு நிமிஷம். உங்களுக்காக சிறப்பா தரமான சம்பவம் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. உங்களை எதிர்த்து சக்தியால வேட்புமனுவே தாக்கல் செய்ய முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் பண்ணி வச்சிருக்கேன். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு சக்தி வச்சிருந்த டாக்குமெண்ட் தான் இது. இத யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன். இனிமே சக்தியால உங்களை எதிர்த்து நிக்கவே முடியாது. வேட்புமனு தாக்கல் பண்ற டைம் முடியட்டும். அதுக்கப்புறம் சக்தி மூஞ்சிலேயே இதை விட்டு எரிஞ்சிடுறேன். அத்தை, இதுவும் நமக்கு சாதகமான விஷயம்தான். அந்த சக்தி வேட்பு மனு தாக்கல் பண்ண வரமாட்டான்னு வெற்றி ஏற்கனவே உறுதியா சொல்லிட்டான். இப்ப இவர் வேற சக்தி வச்சிருந்த டாக்குமெண்ட் எல்லாம் திருட்டுத்தனமா திருடி வச்சிருக்காரு. இனிமே சக்தி தலைகீழ நின்னாலும் உங்களை எதிர்த்து நாமினேஷன் பண்ணவே முடியாது அத்தை. ஆமா அண்ணி, இந்த வாட்டியும் நீங்க தான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க போறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் போய் மனு தாக்கல் பண்ணிட்டு வரேன். அத்தை வாங்க அத்தை. வாங்க வாங்க. டேய், எனக்கு பசிக்குதுடா. அதான் இருக்குல்ல, சாப்பிடு. சரி, என்ன வேணும் உனக்கு? பிரியாணி சாப்பிடுறியா? பக்கெட் பிரியாணி வேணும். அவ்வளவுதானே, இப்பயே ஆர்டர் பண்ண வந்துட போகுது. ஒரு நிமிஷம். அரை மணி நேரத்துக்குள்ள உன்னால பக்கெட் பிரியாணி வாங்கி தர முடியலனா அடுத்த நிமிஷம் என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும். டீல் ஓகேவா? என்ன பாக்குற? என்னோட சவாலை நீ ஏத்துக்கிறியா இல்ல என்னை இப்பவே வெளியில அனுப்புறியா? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். வெயில் மண்டைய புழக்குது. என்ன வெயில்ரா? முடியல. யாரு? டேய், அண்ணன் தானே கூப்பிடுறாரு. பேசு பேசு, ஸ்பீக்கர்ல போடு. அண்ணே சொல்லுண்ணே. அண்ணி எப்படி இருக்காங்க? சண்டை கிட்ட போடாம ஜாலியா இருக்கீங்களா? டேய், உங்க அன்னைக்கு பக்கெட் பிரியாணி வேணுமா? அரை மணி நேரத்துல வர வைக்கிறேன்னு சவால் விட்டுருக்கேன்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஏய், ஸ்பீக்கர்ல போடுறா.
ஸ்பீக்கர்ல போடு. ஏய் திடியா, அண்ணி நீ பாட்டுக்கு வெறும் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துடாத. அதுல காடை பிரியாணி இருக்கணும், சிக்கன் பிரியாணி இருக்கணும், எறா பிரியாணி இருக்கணும், அப்புறம் மட்டன் பிரியாணியும் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பிரியாணி போட்டுருவேன் பாத்துக்கோ. அண்ணி ஒரு பக்கெட் பிரியாணில இவ்வளவு இருக்கணுமா? ஆமா, நான் சொன்ன அத்தனையுமே அதுல கலந்திருக்கணும். அதுவும் வழக்கமான பக்கெட்ல இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒருத்தன் செத்தான். அண்ணி யாரா இவன்? ச்சே. இந்த சக்தியை யாருன்னு நினைச்சீங்க? ஐஏஎஸ் படிக்கிறவடா. அடித்தடி பண்றவனை விட ஐஏஎஸ்க்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. வணக்கம் சார். வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வாழ்க எங்கள் தலைவர் ரங்கநாயகி வாழ்க, மக்கள் தலைவி ரங்கநாயகி வாழ்க, வாழ்க. என்னங்க சார், எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓகே. சார், எங்க அத்தையை எதிர்த்து யாரும் நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால எங்க அத்தைய அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்பவே சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இல்ல பூஜா, நம்ம அவசரப்பட வேண்டாம். இது ஜனநாயக நாடு. இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மனு தாக்கல் பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, பாப்போம் யாராச்சும் வராங்களான்னு. சார், நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ரங்கநாயகி வாழ்க, வாழ்க எங்கள் தலைவி ரங்கநாயகி வாழ்க, எங்கள் தலைவி ரங்கநாயகி வாழ்க, ரங்கநாயகி வாழ்க, ரங்கநாயகி வாழ்க, ரங்கநாயகி வாழ்க, ரங்கநாயகி வாழ்க. அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை சக்தி வந்துட்டானா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா அண்ணி? வெற்றி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். அந்த வாக்கு மீறி அவளை இங்க வரவிட மாட்டான். அத்தை, அவ இங்க வந்தாலும் வெறுங்கைய வீசிக்கிட்டு தான் வரணும். அப்படி வந்து எப்படியத்தான் மனு தாக்கல் பண்ண முடியும்? அத்தைய பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு ஓரமா. வெற்றி, வெற்றி, இதுக்கு மேல வெயிட் பண்றதுல எந்த யூஸும் இல்ல. நீ தோல்வி ஒத்துக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். செல்லம், கொஞ்சம் பொறுமையா இரு செல்லம். இரு வந்துடுறேன். வாங்கடா. என்ன இது, வாழையில மட்டும் நடந்து வருது? அண்ணி நான் தான். ஏய் அண்ணே, இலைய வைடா. ஏய் எடுறா இத. இந்த புடிடா. இலைய குடு, இலைய குடு. அண்ணே, ஏய், எதுக்குடா உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ற? நான் கேட்ட மாதிரி பக்கெட் பிரியாணி எல்லாம் வாங்கியிருக்க முடியாது. சும்மா இந்த சீன் எல்லாம் போடாதீங்க. செல்லம், அக்கட சூடு புட்றா டேய். ஏய் எடுறா இத. டொன்டோடை. இந்தானே. தோ நீ
கேட்டியே காடை காடை பிரியாணி காடை பிரியாணி. நீ கேட்டியே எறா பிரியாணி எறா பிரியாணி. சிக்கன் சிக்கன் பிரியாணி கேட்டேல, தோ இருக்கு பாரு சிக்கனு சிக்கனு பிரியாணி சிக்கன் பிரியாணி. நீ கேட்டேல மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி. சக்தி எப்படிடா? இந்த வெற்றியை நீ என்ன நினைச்ச? நீ எல்லா பிரியாணியும் கலந்து கொண்டு வர சொன்னா என்னால வாங்க முடியாதா என்ன? அதான் இவனுங்களுக்கு போனை போட்டு ஒவ்வொரு பிரியாணியா வாங்கி ஒரே பக்கெட்ல மிக்ஸ் பண்ணி கொண்டாங்கடான்னு சொல்லிட்டேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா ஏய் அங்க என்ன முறைக்கிற? சக்தி நீ புக்க படிச்ச அறிவை வளர்க்கிற, நான் ஆளுங்களை படிச்ச அறிவை வளர்க்கிறேன். ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கும் அடிதடி பண்றவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம், புரியுதா? டேய் வலிக்குதுடா. சரி சரி, நீ பசியா வேற இருப்பேன்னு சொன்னேன், நானே ஊட்டி விடுறேன். டேய் எங்கடா அது? மாட்டிக்கிட்டல்ல, இது எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கு. செல்லம் அவசரப்படாதம்மா, நீ லிஸ்ட்ல அதை சொல்லவே இல்ல, நானா சொல்லி விட்டது. எங்கடா? பத்திரமா பாக்கெட்ல வச்சிருக்கேனே. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்வீட் எடுங்க. குண்டா அல்வா நீ. தாடா ம். தாத்தது. பிரியாணி சாப்பிடலாமா? சிக்கன் பிரியாணி தா. இது காடை பிரியாணி, காடையை சாப்பிடு. அத்தை மணி 4:30 ஆயிடுச்சு. 5 ஆகுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த சக்தி கண்டிப்பா வரமாட்டா அத்தை. அடுத்து எறாவா மட்டனா? உனக்கு மட்டனை கொடுப்போம், மட்டன் பிரியாணி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கொடுத்து வச்சவங்க. சாப்பிடு 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 சாப்பிடு. டேய் இதுக்காக நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்டா. ஆமா. இது எறா பிரியாணி, எறா பிரியாணி. சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் என்னடா ஆச்சு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. பாக்க வச்சு சாப்பிடுறீங்க, வயிறு அப்புறம் வலிக்கும். அன்னைக்கு வயிறு வலிக்கும். ஆமா. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஆளுக்கு ஒரு கையை வைங்க. அன்னைக்கு அன்னைக்கு அப்படி உட்காரா. இந்தாங்கடா. அத்தை இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள அந்த சக்தி எப்படியும் வரமாட்டா அத்தை. நீங்க தான் அத்தை ஜெயிக்கவே போறீங்க. ஏ சக்தி, இன்னும் 5 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது சொல்லு? கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அம்மா அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு போன் வரும், உடனே உன்னை விட்டுறேன். என்னங்கடா? ஏய் என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? வெற்றி, உங்க வீட்டு பாக்கெட் இருக்குல்ல, அத திறந்தா கொஞ்சம் சோடுமா. ஏன்? போ போ போ. டேய் போங்கடா போங்க. டேய் வாங்கடா பார்க்கலாம்.
நிமிஷம் தான் அத்தை இருக்கு. மீனாட்சி வாழ்க! வெற்றி வேட்பாளர் மீனாட்சி வாழ்க! நமது வெற்றி வேட்பாளர் மீனாட்சி வாழ்க! அண்ணி அங்க பாருங்க. மக்கள் தலைவி வாழ்க! மக்கள் தலைவி மீனாட்சி வாழ்க! மக்கள் தலைவி மீனாட்சி வாழ்க! மீனாட்சி வாழ்க! எங்கள் பாதுகாப்பாளர் மீனாட்சி வாழ்க! நமது மீனாட்சி வாழ்க! வெற்றி வேட்பாளர் மீனாட்சி வாழ்க! வாழ்க! நமது வேட்பாளர் மீனாட்சி வாழ்க! நமது தலைவி மீனாட்சி வாழ்க! நமது தலைவி மீனாட்சி வாழ்க! வாழ்க! ஐயா இந்த எலெக்ஷன்ல நானே போட்டியிடுறேன். இந்தாங்க என்னோட மனு.